அக்னீஸ்வரன், இந்த தண்டனைகள்லாம் வலிமையாக இருக்குது, ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? மரியாதைக்குரிய மருத்துவர் சாந்தி அவர்கள் பேசியது அது உள்ளபடியே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தொடர்ந்து சமூக நீதி மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டம் இதில் ஈடுபடக்கூடிய ஒரு உணர்வாக நான் பார்த்தேன். ஆனால் இங்கே நம்ம தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் அப்படிங்கிறது நீங்கள் 64/1 அந்த சட்டத்தில் வன்புணர்ச்சி செய்தாலே உங்களுக்கு 14 ஆண்டுகள், எஞ்சி இருக்கக்கூடிய ஆயுள் முழுவதும் அவர் சிறைச்சாலையில் காலத்தை கழிக்க வேண்டும். இது ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதியரசர் மரியாதைக்குரிய கர்நாடகாவை சார்ந்த அல்டாமாஸ் கபீர் அவர்கள் ஆயுள் தண்டனை என்பது 14 ஆண்டுகள் என்று இருப்பதை அது ஆயுள் உள்ளவரை என்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அதைத்தான் தமிழக அரசு இன்றைக்கு ஆயுள் உள்ளவரை என்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒரு எப்படி எம்எல்ஏ எம்பிலாம் கேஸ் போடுறோமோ அது சிறப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்களோ, சிறப்பு நீதிமன்றம், இது எல்லாமே இந்த வழக்குகள் எல்லாமே அமர்வு நீதிமன்றத்தால் தான் நடத்தப்படுகிறது. அப்போது ட்ரையல் பை தி செஷன்ஸ் கோர்ட். அப்போது இதில் கால நிர்ணயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த தடயவியல் சான்று வழங்குவதற்கே பல காலங்கள் இழுத்துட்டே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் இழுத்து அதுக்கு பிறகு என்ன ஆகுது? இது ஒன்று கால நிர்ணயம், 2 தடயவியல் சான்று விரைவாக கிடைப்பதற்கு ஏற்பாடு, 3 அந்த இல்லை நான் ஒன்று கேட்குறேன் சார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட மசோதாவை வரவேற்கிறீங்களா இல்லையா? சார், இந்த சட்ட மசோதா வரவேற்குதுன்னா அது நடைமுறைப்படுத்தினாதான் சார் தெரியும். ஏன் நடைமுறைப்படுத்த முடியும்? 16 நாள் கழிச்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இங்க எல்லாமே சிறைச்சாலையில மதுரையில நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருந்தார். முதலமைச்சர் எல்லாத்துக்கும் முதல்ல பேசணும்னு இருக்கா? காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாங்களே. காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள முரண்பாடு 100 காலா அல்லது அங்க அண்ணா பல்கலைக்கழகமே இருந்தது வேறு. இப்ப இந்த விசாரணை வளையத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இவைகளை எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? சட்டத்தை கொண்டு வரோம், மென்மேலும் அது கடுமையாக்குறோம். கடுமையாக்கினால் அது அந்த குற்றங்கள் குறையணும்ல. கடுமையாக்கினா மட்டும் குறைஞ்சிருமா? அந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சல். என்ன காரணம்? பிரச்சனைகள்னு சாந்தி முன்வைக்கிறாங்க. மதுதான் ஏறத்தாழ 70 விழுக்காட்டுக்கு மேல மதுதான் காரணம். மருத்துவர் சாந்தி அதையா சொல்றாங்க. அவங்க சமூக பொருளாதார பிரச்சனைகள்ங்கிறதுல அது அடங்குதுங்கிறீங்களா? அதுவும் வரும். அதையும் தாண்டி அதுக்கு உரிய ஒரு நுண்ணிய பார்வையாக எல்லா இடத்துலயும் நடக்கிறது பாருங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் வண்டியில ஓட்டிட்டு போறது மட்டும் இல்ல, வாழ்க்கை ஓட்டுறதுக்கு கூட அது இவ்வளவு பிரச்சனைகள். ஒரு 3 வயது சிறுமி, ஒரு பள்ளிக்கூட பெண் பிள்ளைகள், மாணவிகள், இப்ப இவ்வளவு இதாகுதுன்னா இங்க இன்னொரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியது, பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், தவறு செய்யாதவர்கள். அப்ப எல்லா மனித ஜீவராசியும் பாதுகாக்க இருக்கணும். அப்படின்னா அதுக்கு யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இடத்துல மனநல மருத்துவரோ MSW படிச்சுட்டு போடக்கூடிய இவங்களோ அவங்களெல்லாம் ஒரு ஆலோசனையும் செய்ய வேண்டும். அதெல்லாம் இன்றைக்கு இல்ல. இப்ப சின்ன வயசுல நல்லொழுக்க கல்வி இருந்தது மாதிரி சட்டப்பேரவைக்குள்ள சட்ட மசோதாவை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை அவங்க வழிகாட்டு நெறிமுறைகள் படி கொண்டு வரதானே செய்வாங்க. கரெக்ட். இல்ல நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையில இந்த அளவிற்கு கடுமையாக சட்டப்பேரவையில சட்டங்களை கூட மாற்ற அளவுக்கு முதலமைச்சர் வந்திருக்காரு. எந்த இடத்துலயும் அவர் தொய்வு காட்டல. அடுத்த நிலையில் அதுதானே முறையிட போறாரு, அவரு அதுதானே மாற்ற போறாரு. நீங்க இது மட்டும் தான் நினைக்கிறீங்களா? அடுத்தது என்ன? 70 என்ன சொல்லுது? சிறைச்சாலையில் அதிகாரிகள், அதுக்கு என்ன சான்று? மதுரை ஜெயிலர். அப்புறம் இப்ப எல்லாம் தொடர்ந்து அந்த சிறுமிகள், சின்ன குழந்தைகள், பிஞ்சு உள்ளங்கள், அதெல்லாம் என்ன ஆகுது? பள்ளிக்கு பள்ளிக்கூட குழந்தையா போகுது, வீட்டுக்கு பார்த்தா அந்த மாதிரி வருதுன்னா எவ்வளவு பெரிய வேதனையானது. இதற்கெல்லாம் காரணம், இதற்கு அரசு இதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு தவறான ஒரு கட்டுக்கதை மாதிரி நினைச்சிருவாங்க. மதுபானத்தை விற்கக்கூடியவர்கள் அரசாங்கம் விற்கிறது என்றால் இப்ப இந்த கூட இதை ரிலேட் பண்றீங்களா அக்னீஸ்வரன்?
நடக்கிற தப்பெல்லாம் அதனாலதான் சார் நடக்குது சார். அதுவும் காரணம். அது மட்டுமா காரணம் கேட்றாதீங்க, அதுவும் தான் அதிக காரணம் சொல்றேன். எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு. மதுவோடு அவர்கள் தவறான சிந்தனைக்குள்ள வந்தாலும், தவறான செயல்களில் ஈடுபட்டாலும் எல்லாருக்கும் தண்டனைங்கிறது தானே முதலமைச்சருடைய மசோதாவுடைய வடிவம். எத்தனை நாள்களில், எத்தனை ஆண்டுகளில்? ஏற்கனவே இந்த மாதிரி பல ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு சார். எல்லாமே விரைவாக செயல்படுகிறதா? கால நிர்ணயம். இப்ப 25 லட்சம் கொடுக்கறாங்களே, யார் கொடுக்கறா? எல்லாமே நான் பேலபிள் ஆஃபென்ஸா போட்டுருக்காங்க. கரெக்ட் சார். பிணையில் வர முடியாத அளவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. கரெக்ட். அது நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன சிக்கல் இருக்கிறது? இப்ப 25 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது யார் கொடுப்பது? அரசாங்கம் கொடுக்குது. தவறு செய்தது யார்? அந்த தனி மனிதன். தனி மனிதனுக்கு சொத்து இருக்குல்ல, உண்மையாக இருக்குமானால் இதுல போலி கேஸ் எல்லாம் போட்டுருவாங்க காவல்துறை. பிடிக்காதவங்க எல்லாம். ஏன்னா ஒரு பெண்ணை தொடர்ந்தாலே 5 ஆண்டுகள் என்றால் இதுல காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பிடிக்காதவங்களையும் போடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அது குற்ற வன்புணர்ச்சி செய்வதற்கு அதுக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்றதான் நீங்க பார்க்கணும். இதுக்கு இது காரணம், இதுக்கு இது காரணம். அப்ப இந்த 25 லட்சம் ரூபாய் பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் தண்டனைங்கிறது தவறான பார்வைன்னு அக்னீஸ்வரன் முன்வைக்கிறார். நாளைக்கு போய் விடலாம். ஏற்கனவே இப்ப என்னன்னா முன்னாடி கஞ்சா கேஸ் ஒண்ணும் கிடையாது. சாதாரண விஷயத்திலே எதுவுமே கடைசியா ஒரு செய்தியை ஒண்ணு தெளிவுபடுத்தினாங்க. நீங்கள் புள்ளி விவரத்தின்படி தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக அவர்களை மாற்றுவது எத்தனை சதவீதம், அதுதான் மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தணும். நாங்க நடந்துச்சு அதை ஆத்தி போடுறதுக்காக, ஆற வைப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டோம். தீர்ப்பு அமலாக்கத்துறை கூட அப்படிதான். சொத்தை புடுங்குற நிறைய சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொல்லி தனி மனிதனை கெடுத்து இது பண்ணி விட்டுட்டு நற்பெயருக்கு களங்கம் உண்டு வச்சிருது. ஆனால் கடைசியை தீர்வு என்ன? சட்டங்கள் மக்களை அச்சத்துக்குள்ளாக்கும், அவர்களை தவறு செய்யாத ஒரு சூழலுக்குள்ள கொண்டு வரும். அந்த இடத்தை தான் முதலமைச்சர் அதை விட தனி மனிதன் உருவாக்கி இருக்கக்கூடிய சட்டங்களே தவறாக பயன்படுத்தப்படும் இன்னொரு ஆங்கிள நீங்க பார்வையை திருப்புறீங்க. திருப்பல. இது நடக்குமா நடக்காதா? எத்தனை இடத்துல போலி கஞ்சா கேஸ் அப்ப நடந்திருக்கா இல்லையா? கஞ்சா கேஸையும் பெண்களை பின்தொடர்வதையும் நீங்க எப்படி ஒரே கோட்ல இணைக்க முடியுது? நாளைக்கு நடக்கலாம். ஆதாரம் என்பது என்ன? இப்ப உண்மையா நடந்த இடத்துல கேமரா வேலை செய்யல. ஒருவேளை வேலை செய்யாத கேமரா இருக்கிற போது இவங்க பின்தொடர்ந்தார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை பாழாகுமா இல்லையா? குற்றம் நடந்திருந்தா நீங்க தண்டிங்க, அதான் வாழ்க்கையா போப்பதே. நற்பெயர் போனா என்ன, அப்பா அம்மா எங்க போனா என்ன, அப்படித்தானே நீங்க பாக்குறீங்க. அது முக்கியம் இல்ல. இங்க நடந்த தவறுக்கு விரைவு தீர்ப்பு, விரைவு நீதிமன்றம், இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சம்பவத்தினால ஒட்டுமொத்த இனமே தவறு செய்து அப்படி நீங்க தயவு செய்து கொண்டு வந்துடாதீங்க. இங்க நல்லவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு ஞானசேகரன் வேண்டுமானால் அவர் இந்த இடத்துல இவ்வளவு துணிச்சலா பண்ணியிருக்கிறார்னா அவருடைய சொத்து கணக்கு என்ன என்று இதுவரை ஒரு ஞானசேகரனுக்காக மட்டும் சொல்லல, அண்ணா நகர்ல நடைபெற்ற சம்பவத்துக்கும் சேர்த்துதான் அவர் சட்டம் கொண்டு வந்திருக்கார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான சட்டங்கள் தான். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஞானசேகரன் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள், 39 ஞானசேகரன் தானே. ஒட்டுமொத்த ஆண் வர்க்கமும் அப்படி செய்கிறது என்ற பார்வையை கொண்டு வருவது தவறு என்பது என்ன நோக்கம். கால நிர்ணயம், அதே மாதிரி தடயவியல் சான்றில் உடனடியாக அதுக்கு இந்த ரிப்போர்ட் கொடுங்க. அரசு ஆவணங்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கள முதல்ல விரைவான தீர்ப்பை கொடுத்துட்டு எப்பா இந்த வழக்குகளை மட்டும் நீங்க நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா இதெல்லாம் சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்புணர்வு சம்பவத்துல எல்லா நடவடிக்கைகளையும் விரைந்து தானே அரசு எடுத்து, எங்கேயாவது தொய்வு இருந்துச்சு நீங்க பாத்தீங்களா? உங்களால் கோடிட்டு காட்ட முடியுமா? தொய்வு இருக்கு தொய்வு இல்லை என்பது அது நீதிமன்ற தீர்ப்பில் தான் தெரியும். நீங்க இப்பயே உடனே சொல்ல முடியாது. ஒரு குழந்தை பிறப்பதை போலதான் ஒருவருக்கு விடுதலை கிடைப்பதும் ஒருவருக்கு தண்டனை பெற்று தருவதும். இன்று ஒரு பெயில்ல வெளியில வர முடியாத அளவிற்கு ஒரு கடுமையான சூழல்ல தானே ஏற்படுத்தி இருக்கு. அது நடைமுறைப்படுத்துகிற போது பார்ப்போம் சார். இப்பயே எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாது, பார்ப்போம். கொண்டு வாருங்கள், மசோதா தாக்கல் செய்தீர்கள், சட்டமாகட்டும், அது நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு ஜனாதிபதி ஒப்புதல் வரட்டும், எல்லாம் இருக்கிறது சார். இன்னைக்கே எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம், சட்ட மசோதா கொண்டு வந்து விட்டோம், ஆகவே அது நாளைக்கே சட்டமாகிவிட்டது என்கின்ற பார்வையில் பார்த்தால் அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது.